பற்றினேன் உன் பாதத்தை வெற்றியை தரும் திருச்செந்தூர் வேலவா நீயே துணை. அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குள்தல் வேண்டின் நிலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பாதம் பணிந்தபாரி பொய்யில்லை கண்ட உண்மை. நம் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழிய நலம் வாழ்க வளமுடன் வளர்க நிறைவுடன். இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம். நம்ம ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம் யூடியூப் சேனலில் தினமொரு தகவல்கள், ஆன்மீக தகவல்கள், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பதிவுகள், ஜாதக அலசல்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறதும் ஒரு ஜாதக அலசல் தான். என்னென்னா 20 வருடமான ஒரு பெண் ஜாதகம். இந்த ஜாதகர் பிறந்தது 6/7/2005 8:10 PM ஈரோட்டில் தான் பிறந்திருக்கிறாங்க. லக்னமாக வந்திருக்கிறது மகர லக்னம், ராசியாக வந்திருக்கிறது மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம். இது என்ன அப்படின்னா காதல். இந்த காதல்ங்கிறது சின்ன சொல், பெரிய அர்த்தம் இல்லையா? ஒரு கவிஞர் சொல்லியிருக்கிறார்ல, தோற்றங்கள் மாறிப்போகும், கொண்ட தோல் நிறம் மாறிப்போகும், மாற்றங்கள் வந்து மீண்டும் மறுபடியும் மாறிப்போகும், ஆற்றிலே வெள்ளம் வந்தால் அடையாளம் மாறிப்போகும், போற்றிய காதல் மட்டும் புயலிலும் மாறாதம்மா அப்படின்னு ஒரு கவிஞர் சொல்லியிருக்கார்ல. அந்த மாதிரி இந்த ஜாதகர் காதல் வயப்பட்டிருக்கிறார். அதற்கான ஜாதக கூறு நம்ம ஜாதகத்திலே இருக்குது. 5ஆம் அதிபதி 7ல் போய் உட்கார்ந்துருக்கிறார். 6ம் 7ம் பரிவர்த்தனை, புதன் சுக்கிரன் இணைவு, செவ்வாயின் பார்வை சந்திரன் மேலே, இத்தனை விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. 10ஆவதுக்கு லக்னாதிபதி 7ல் திக்பலமாய் உட்காந்து சுக்கிரனோடையே சேர்ந்து திசாபுத்தி நடத்திட்டு இருக்கிறாருங்கும்போது காதல் வயப்படாமல் இந்த ஜாதகர் வெளியிலேயே வர முடியாது. இந்த ஜாதகத்துக்கு இயல்பான ஒரு பலன் பார்த்தோன்னே எல்லோரும் சொல்லிடலாம். ஏன்னா வயது ஓட்டமும் அதை நோக்கி தான் ஓடிட்டுருக்கு, திசையும் அதை நோக்கி தான் நடந்துகிட்ருக்கு, கிரக அமைவுகளும் அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த காதல் சேருமா அப்படிங்கிறது தான் இங்கே பாயிண்ட். இங்கே திருமணத்திற்கு இதை கொண்டு போகும்போது செவ்வாய் தோஷம் இல்லை, ராகு கேது தோஷம் இல்லை அப்படி நம்ம எடுத்துக்கிட்டாலும் சனி பகவான் தோஷம் தரக்கூடிய இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அதே மாதிரி புணர்வு தோஷம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்குது. அப்படிங்கும்போது இந்த ஜாதகத்திற்கு கவனமாக பொருத்தம் போட வேண்டும். இல்லை என்றால் இது 7ஆம் அதிபதி சரராசி ஏறி நின்று உட்காந்துருக்காங்க. அப்போ இருதார தோஷத்தை கொண்டு போய் விளைவிட்டுரும். இன்னொரு பாடல் என்ன சொல்லுதுன்னா, 5ஆம் இடத்தோன் 7ல் ஏறி அமர்ந்திருக்க சுக்கரனோடு பாபிகள் அல்லது சேர தொடர்பு கொள்ள வாழவும் வழி இல்லை, புத்திரரும் வழி இல்லை அப்படிங்கிற ஒரு பாட்டு, ஒரு குறிப்பு இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் இங்கே 5ஆம் அதிபதி 7ல் ஏறி சுக்கரனோட சனி புதன் இணைஞ்சு 5, 7, 6 பரிவர்த்தனை பெற்று இருக்கும்போது இந்த ஜாதகர் நிம்மதியாக வாழ விடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு சரியான ஜாதக அமைப்பு இருந்தால் மட்டுமே வாழ விடும். இல்லைன்னா இது கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கக்கூடிய அமைப்பில் போய் நிற்குது. நடக்கிற திசை 19 வருட திசை, சனி மகா திசை. சனி 7ல் உட்காந்து திக்பலமாகி அஸ்தமன தோஷத்துலேயும் உட்காந்துருக்கிறார். யாருக்கிட்ட அஸ்தமனமாயிருக்கார்? சூரியன்கிட்ட. சூரியன் இந்த லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி 6ல் உட்காந்துருக்கிறார். அப்போ 6, 8 இயற்கையாகவே சம்பந்தம் வந்திருக்கு. லக்னத்தை குரு பார்க்கிறார், கோடிக்குற்ற நிவர்த்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் குரு கூட கேது உட்காந்துருக்கிறாரு. செவ்வாயின் பார்வையும் இருக்குது. செவ்வாய் இந்த லக்னத்திற்கு பாதகாதிபதி. அப்போ குரு பார்வை இங்கே எடுபடுமான்னு கேட்டால் குறைவாகத்தான் இருக்கிறது. ஏன்னா அந்த குருவுக்கு சனியின் பார்வையும் இருக்கிறது. சனி செவ்வாய் சேர்ந்து பார்த்த இடங்கள் பால் அப்படிங்கிற அமைப்பில் இங்கே சனி செவ்வாய் சேர்ந்து 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ பாக்கியங்கள் இங்கே இருக்க குறைபட்டு நிற்கும் போது இந்த ஜாதகர் எப்படி இந்த கல்யாணத்தை நோக்கி செல்லும்போது கவனமாக இருக்குங்கிறத பார்க்கணும். இதுக்கு ஆப்போசிட்டாக வரக்கூடிய ஜாதக அமைப்பு சரியான வலுவான ஜாதக அமைப்பு இருந்தால் மட்டுமே இது தப்பிக்க முடியும். இல்லை என்றால் சிரமங்கள் வாழ்க்கையில் மேலோடுங்கிறது நம்ம பார்த்தோன்னே சொல்ல முடியுது. ஆனால் இது அப்படியே நம்ம பெற்றோர்களுக்கு சொன்னால் அவங்க மனசும் அந்த பிள்ளை மனதும் எவ்வளவு சங்கடப்படுங்கிறது தெரிஞ்சு நாசுக்காக அமைதியாக அதே மாதிரி சொல்லாமல் இருக்க முடியாது இல்லைங்களா? சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா இது வாழ்க்கை இல்லையா? 20 வயசு குழந்தை. அப்போ எப்படிப்பட்டிருக்கும் காலகட்டங்களில் நம்ம போயிட்டுருக்கோங்கிறது நல்லாவே தெரியும். அதன் அடிப்படையில் இந்த குழந்தைக்கும் இவங்க பெற்றோர்களுக்கும் ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதல் கொடுத்து, ஒரு கோவில்கள் கொடுத்து போயிட்டு சொல்லிட்டு வர சொல்லியிருக்கிறோம். 2 வருடங்கள் கழித்து மீண்டும் இவங்களுக்கு இதே ஆசையும் இது பற்றுதலும் இருந்திருந்தால் ஜாதகத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு காதல்ங்கிற விஷயம் இந்த கண்ணை மறைத்திருக்கும். அதனால் கவனமாக இந்த பெண்ணையை வளர்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இங்கே குரு பயிற்சி வருகிற குரு பயிற்சி 7ஆம் இடத்துக்கே வருகிறது. அப்படிங்கும்போது இன்னும் கவனமாகத்தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி வச்சுருக்கிறோம். ஸோ விதி வழியே மதி செல்லுவதா அல்லது விதியை மதி வெல்லுமா அப்படிங்கிறது இந்த ஜாதகத்திற்கு தெரிஞ்சுக்க முடியும். சரி, பார்ப்போம் என்ன தான் நடக்கிறது. ஆண்டவன் கட்டளையின் மீறி என்ன நடக்கும்? அவனின்றி ஒரு அணுவும் அசையாது இல்லையா? ஸோ இந்த ஜாதகர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வார் அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த காதல் கரை சேருமா? இந்த கண்ணியின் வாழ்க்கை நிலைக்குமா அப்படிங்கிறது எனக்கும் தெரியவில்லை.
நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்லதை சொல்லி நல்லதை செஞ்சு நல்லதையே விதைப்போம், நல்லதாகவே சொல்லுவோம் அப்படிங்கிற அமைப்பில் நம்ம சொல்லி அதை காதலுக்கு எதிரி அல்ல, ஆனாலும் காதல் வயப்படும் போது கவனமாக இருக்குங்கிறது தான் இந்த எச்சரிக்கை பதிவாக தான் இந்த ஜாதகத்தை நான் உங்களுக்கு பதிவிடுறேங்க. இதுவரைக்கும் நமது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இனி செய்யப்போகும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம். வாழிய நலம், வாழ்க வளமுடன்.